நீதித்தலைவர்கள் அதிகாரம் 1. அதோனிபெசக்கின் மீது இஸ்ரயேலின் வெற்றி. யோசுவா இறந்த பின் இஸ்ரயேல் மக்கள் ஆண்டவரிடம், யார் கானானியருக்கு எதிராக சென்று எங்கள் சார்பாக முதலில் அவர்களுடன் போரிடுவர் என்று கேட்டனர். ஆண்டவர், யூதா செல்வான், இதோ அவன் கையில் நிலத்தை கொடுத்துள்ளேன் என்றார். யூதாவின் மக்கள் தம் சகோதரராகிய சிமியோனின் மக்களிடம், எங்களுடன் எங்கள் நிலப்பகுதிக்குள் வாருங்கள், கானானியருக்கு எதிராக நாம் போரிடுவோம், நாங்களும் உங்கள் நிலப்பகுதிக்குள் உங்களுடன் வருவோம் என்றனர். சிமியோனின் மக்கள் அவர்களுடன் சென்றனர். அவ்வாறே யூதா போரிட சென்றபொழுது ஆண்டவர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பெசக்கில் 10,000 பேரை கொன்றனர். அதோனிபெசக்கை பெசக்கில் கண்டுபிடித்து அவனை எதிர்த்து போரிட்டு கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் வீழ்த்தினர். தப்பி ஓடிய அதோனிபெசக்கை அவர்கள் துரத்தி சென்று பிடித்து அவனுடைய கை கால்களின் பெருவிரல்களை துண்டித்தனர். அப்பொழுது அதோனிபெசக்கு, கை கால்களின் பெருவிரல்கள் துண்டிக்கப்பட்ட 70 அரசர்கள் என் உணவு மேசையிலிருந்து சிதறியவற்றை பொறுக்கினார்கள். நான் செய்தவாறே கடவுள் எனக்கு செய்துள்ளார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவன் அங்கே இறந்தான். யூதா குலம் எருசலேமையும் எபிரோனையும் கைப்பற்றல். யூதாவின் மக்கள் எருசலேமுக்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினர். வாள்முனையால் மக்களை வெட்டி வீழ்த்தி நகரை நெருப்புக்கு இரையாக்கினர். பின்னர் யூதாவின் மக்கள் மலை நாட்டிலும் நெகேபிலும் மலை அடிவாரங்களிலும் வாழும் கானானியருக்கு எதிராக போர் புரிய சென்றனர். யூதாவின் மக்கள் கிரியத்து அர்பா என்று முன்னர் அழைக்கப்பட்ட எபிரோனில் வாழ்ந்த கானானியருக்கு எதிராக சென்றனர் என்பதாகும். அவர்கள் சேசாய், அகிமான், தல்மாய் இனங்களை தோற்கடித்தனர். ஒத்னியேல் தெபீர் நகரை கைப்பற்றல். அங்கிருந்து தெபீர் வாழ் மக்களுக்கு எதிராக சென்றனர். தெபீரின் முன்னாள் பெயர் கிரியத்து சேபேர் என்பதாகும். காலேபு கிரியத்து சேபேரை தாக்கி கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக அளிப்பேன் என்றார். காலேபின் இளைய சகோதரனும் கெனாசின் மகனுமாகிய ஒத்னியேல் அதை கைப்பற்றினார். எனவே காலேபு அவருக்கு தம் மகள் அக்சாவை மனைவியாக அளித்தார். அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார். எனவே அவள் கழுதையை விட்டு இறங்கிய போது காலேபு அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று அவளை கேட்டார். அவள் அவரிடம், எனக்கு நீர் ஒரு அன்பளிப்பு தர வேண்டும், எனக்கு வறண்ட நிலத்தை தான் கொடுத்துள்ளீர், எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள். எனவே காலேபு அவளுக்கு மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்தார். யூதா பென்யமின் குலத்தாரின் வெற்றிகள். மோசேயின் மாமனாரின் மக்களாகிய கேனியர் பெரீச்சு நகரிலிருந்து யூதா மக்களுடன் யூதா பாலைநிலத்திற்கு சென்றனர். அது ஆராத்துக்கு தெற்கே உள்ளது. அவர்கள் அங்கு சென்று அங்கிருந்த மக்களுடன் வாழ்ந்தனர். யூதாவின் மக்கள் தம் சகோதரர் சிமியோனின் மக்களுடன் சென்றனர். அவர்கள் செப்பாத்தில் வாழும் கானானியரை கொன்று அந்நகரை முற்றிலும் அழித்தனர். நகரின் பெயரை ஒர்மா என்று அழைத்தனர். யூதாவின் மக்கள் காசாவையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், அஸ்கலோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும், எக்ரோனையும் அதன் எல்லைக்குட்பட்டவற்றையும் கைப்பற்றினர். ஆண்டவர் யூதாவின் மக்களுடன் இருந்தார். அவர்கள் மலைப்பகுதியை உரிமையாக்கி கொண்டனர். ஆனால் சமவெளியில் வாழ்ந்தவர்களை அவர்களால் விரட்ட முடியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் இரும்பு தேர்கள் இருந்தன. ஆனாக்கின் 3 புதல்வர்களை விரட்டி அடித்த காலேபுக்கு மோசே கூறியிருந்தவாறு எபிரோன் கொடுக்கப்பட்டது. எருசலேமில் வாழ்ந்த எபூசியரை பென்யமின் மக்கள் விரட்டவில்லை. இந்நாள் வரை எபூசியர் பென்யமின் மக்களுடன் எருசலேமில் வாழ்கின்றனர். எப்ராயிம் மனாசே குலங்கள் பெத்தேலை கைப்பற்றல். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலுக்கு எதிராக சென்றனர். ஆண்டவர் அவர்களுடன் இருந்தார். யோசேப்பின் வீட்டார் பெத்தேலை உளவு பார்த்தனர். இந்நகரின் முன்னாள் பெயர் லூசு என்பதாகும். ஒற்றர்கள் ஓர் ஆள் நகரிலிருந்து வெளியே வருவதை கண்டனர். அவர்கள் அவனிடம், தயவு செய்து நகரின் நுழைவாயிலை காட்டு, நாங்கள் உனக்கு கருணை காட்டுவோம் என்றனர். அவனும் அவர்களுக்கு நகரின் நுழைவாயிலை காட்டினான். அவர்கள் நகரை வாள்முனையில் தாக்கினர். ஆனால் அவர்கள் அந்த ஆளையும் அவன் குடும்பம் முழுவதையும் தப்பி செல்ல விட்டுவிட்டனர். அந்த ஆள் இத்தியரி நாட்டுக்கு சென்று ஒரு நகரை கட்டி எழுப்பினான். அதற்கு லூசு என்று பெயரிட்டான்.
அப்பெயர் இந்நாள் வரை நிலவி வருகின்றது. இஸ்ரேலால் துரத்தி அடிக்கப்படாத மக்கள். பெத்சானையும் அதன் சிற்றூர்களையும், தனாக்கையும் அதன் சிற்றூர்களையும், தோர்வாள் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், இபிலயாம் வாழ் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும், மெகிதோவால் மக்களையும் அவர்களின் சிற்றூர்களையும் மனாசேயின் மக்கள் முறியடிக்கவில்லை. கானானியர் அந்நிலத்தில் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். இஸ்ரேலர் வலிமை பெற்றதும் கானானியரை அடிமை வேலைக்கு அமர்த்தினர். ஆனால் அவர்களை முற்றிலும் விரட்டவில்லை. எப்ராஹிமின் மக்கள் கேசேரில் வாழ்ந்த கானானியரை விரட்டவில்லை. கானானியர் கேசேரில் அவர்களிடையே வாழ்ந்தனர். கிற்றரோன் வாழ் மக்களையோ நகலோல் வாழ் மக்களையோ செபுலோனின் மக்கள் விரட்டவில்லை. கானானியர் அவர்களிடையே வாழ்ந்தனர். அவர்கள் அடிமைகள் ஆயினர். அக்கோவால் மக்களையும் சீதோன், அக்லாபு, அக்சீபு, எல்பா, அப்பீகு, இரகோபு வாழ் மக்களையும் ஆசேரின் மக்கள் விரட்டவில்லை. ஆசேரின் மக்கள் அந்நாட்டில் வாழும் கானானியரிடையே வாழ்கின்றனர், ஏனெனில் அவர்கள் அவர்களை விரட்டவில்லை. நப்தலியின் மக்கள் பெத்சமேசு வாழ் மக்களையும் பெத்தனாத்து வாழ் மக்களையும் விரட்டவில்லை. அந்நாட்டில் வாழும் கானானியர் பெத்சமேசு வாழ் மக்கள், பெத்தனாத்து வாழ் மக்கள் ஆகியோரிடையே வாழ்கின்றனர். எமோரியர் தான் மக்களை சமவெளிக்கு இறங்கவிடாமல் தடுத்து மலை நோக்கி செல்லுமாறு நெருக்கினார்கள். எமோரியர் கர்ஹரேசிலும் அய்யலோனிலிருந்து சாலபிமிலும் தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருந்தனர். யோசேப்பு வீட்டாரின் கை ஓங்கியது. எமோரியர் அடிமைகள் ஆயினர். எமோரியரின் எல்லை அக்ரபீம் ஏற்றத்திலிருந்து சேலாவுக்கு வடக்கே மேல் நோக்கி சென்றது. நீதி தலைவர்கள் அதிகாரம் 2. பொக்கீமில் ஆண்டவரின் தூதர். ஆண்டவரின் தூதர் கில்காலில் இருந்து பொக்கீமுக்கு சென்று கூறியது: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன். உங்கள் தந்தையருக்கு வாக்களித்த நாட்டுக்கு உங்களை கூட்டி வந்தேன். உங்களுடன் செய்து கொண்ட எனது உடன்படிக்கையை என்றுமே முறிக்க மாட்டேன். நீங்கள் இந்நாட்டில் வாழ்பவர்களுடன் உடன்படிக்கை செய்யக்கூடாது. அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்தெறியுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகவே இப்பொழுது கூறுகின்றேன், நான் அவர்களை உங்கள் முன்னிலையிலிருந்து துரத்திவிட மாட்டேன். அவர்கள் உங்களுக்கு முள்ளாக இருப்பார்கள். அவர்கள் தெய்வங்கள் உங்களுக்கு கண்ணியாக இருப்பார்கள். ஆண்டவரின் தூதர் இவ்வார்த்தைகளை எல்லா இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் மக்கள் தங்கள் குரலை எழுப்பி அழுதனர். அவ்விடத்தின் பெயரை பொக்கீம் என அழைத்தனர். அங்கு ஆண்டவருக்கு பலியிட்டனர். யோசுவாவின் இறப்பு. யோசுவா இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிட அவர்கள் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தாகிய நிலத்தை உடைமையாக்கி கொள்ள சென்றனர். யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோரின் நாள்களிலும் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர். ஆண்டவர் இஸ்ரேலருக்கு செய்த மாபெரும் செயல்கள் அனைத்தையும் அம்முதியோர் கண்டிருந்தனர். நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார். அவருக்கு வயது 110. காகசு மலைக்கு வடக்கே எப்ராஹிம் மலை நாட்டில் அவரது உரிமை நிலத்தின் எல்லையில் இருந்த திம்னத் கெரேஸில் அவரை அடக்கம் செய்தனர். அத்தலைமுறையினரும் தம் மூதாதையரைப் போல இறந்தனர். அவர்களுக்கு பின் வந்த தலைமுறையினர் ஆண்டவரையோ அவர் இஸ்ரேல் மக்களுக்கு செய்ததையோ அறிந்திருக்கவில்லை. இஸ்ரேல் ஆண்டவரை விட்டு விலகுதல். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருக்க எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று. ஆண்டவர் கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது.
அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் இருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழ செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டகலவில்லை. எனவே இஸ்ரவேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. அவர் இம்மக்களின் மூதாதையர் கை கொள்ளுமாறு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை இவர்கள் மீறிவிட்டனர். என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே நானும் யோசுவா இறக்கும் பொழுது விட்டு வைத்த வேற்றினத்தாரை இவர்கள் முன்னிருந்து இனியும் விரட்ட மாட்டேன். ஆண்டவரது நெறிமுறையில் நடப்பதில் இஸ்ரவேலின் மூதாதையர் கவனமாக இருந்தது போல் இஸ்ரவேலரும் கவனமாக இருக்கின்றார்களா இல்லையா என இவர்களை கொண்டு நான் சோதிக்கின்றேன் என்றார். எனவே ஆண்டவர் இந்த வேற்றினத்தாரை யோசுவாவிடம் ஒப்படைக்காமலும் விரைவில் விரட்டாமலும் விட்டு வைத்தார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 3. நாட்டில் எஞ்சியிருந்த வேற்றினத்தார். இஸ்ரவேல் மக்களை சோதிக்கும்படி இந்த வேற்றினங்களை ஆண்டவர் விட்டு வைத்திருந்தார். இம்மக்கள் அனைவரும் கானானின் போர் முறையை அறிந்திருக்கவில்லை. இஸ்ரவேல் மக்களின் இத்தலைமுறையினர் போர் முறையை கற்றுக்கொள்ளுமாறும் இதனை இதுவரை அறியாதோருக்கு கற்றுத்தருமாறும் விட்டு வைக்கப்பட்டோர் 5 பெலிஸ்திய இளவரசர், அனைத்து கானானியர், சீதோனியர், பாகால் எர்மோன் மலைநாட்டிலிருந்து ஆமாத்து கணவாய் வரை லெபனோன் மலையில் வாழ்ந்த இவ்வியர் மோசே வழியாக இஸ்ரவேலின் மூதாதையருக்கு ஆண்டவர் இட்ட கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களா என்று சோதித்து அறியும் பொருட்டு அவர்கள் விடப்பட்டிருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் கானானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபூசியர் நடுவில் வாழ்ந்தனர். இவர்கள் அவர்கள் புதல்வியரை தங்கள் மனைவியராக கொண்டனர். தங்கள் புதல்வியரை அவர்கள் புதல்வருக்கு கொடுத்தனர். அவர்களுடைய தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். ஒத்னியேல். ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரவேலர் செய்தனர். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து பாகாலுக்கும் அசேராக்களுக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை மெசொப்பொத்தேமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமிடம் ஒப்படைத்து விட்டார். இஸ்ரவேலர் கூசான் ரிசத்தாயிமுக்கு 8 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரவேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க ஒருவரை எழச் செய்தார். அவர் காலேபின் இளைய சகோதரரான கெனாசின் மகன் ஒத்னியேல். அவர் அவர்களுக்கு விடுதலை அளித்தார். அவர் மீது ஆண்டவரின் ஆவி இருந்தது. அவர் இஸ்ரவேலருக்கு நீதி தீர்ப்பு வழங்கினார். அவர் போருக்கு சென்றார். அவரிடம் மெசொப்பொத்தேமியா மன்னன் கூசான் ரிசத்தாயிமை ஆண்டவர் ஒப்படைத்தார். அவர் கூசான் ரிசத்தாயிமின் மீது வெற்றி கொண்டார். நாடு 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. பின் கெனாசின் மகன் ஒத்னியேல் இறந்தார். ஏகூது. இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். மோவாபின் மன்னன் எக்லோனை இஸ்ரவேலருக்கு எதிராக ஆண்டவர் வலிமைப்படுத்தினார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவன் தன்னுடைய அம்மோனியரையும் அமலேக்கியரையும் சேர்த்து கொண்டு சென்று இஸ்ரவேலரை வென்று பேரீச்சு நகரை கைப்பற்றினான். இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு 18 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்தனர். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளிக்க பென்யமினை சார்ந்த கேராவின் மகன் ஏகூதை எழச் செய்தார். அவர் இடக்கை மனிதர். இஸ்ரவேல் மக்கள் மோவாபின் மன்னன் எக்லோனுக்கு கப்பம் கட்டுமாறு அவரை அனுப்பி வைத்தனர். ஏகூது தமக்கு 1 முழ நீளமும் 2 பக்கம் கருக்குமுள்ள வாள் ஒன்றை செய்து கொண்டார். அதை அவர் தம் ஆடைகளுக்கு அடியில் வலது தொடையில் கட்டி வைத்து கொண்டார். அவர் மோவாபு மன்னன் எக்லோனுக்கு கப்பத்தை செலுத்தினார்.
எக்லோன் மிகவும் பருத்த மனிதன். ஏகூது கப்பத்தை செலுத்தி முடித்ததும் கப்ப பொருள்களை சுமந்து வந்த மக்களை அவர் அனுப்பிவிட்டார். அவர் கில்காலுக்கு அருகில் உள்ள சிலைகள் வரை சென்று திரும்பி வந்து, மன்னரே, என்னிடம் உமக்கு ஒரு இரகசிய செய்தி உள்ளது என்றார். அவன் அமைதி என்றான். அவனை சுற்றி நின்ற அனைவரும் அவனை விட்டுவிட்டு வெளியேறினர். ஏகூது அவன் அருகில் வந்தார். அப்பொழுது அவன் குளிர்ந்த மேலறையில் தனியாக அமர்ந்திருந்தான். ஏகூது, உமக்கான கடவுளின் செய்தி ஒன்று என்னிடம் உள்ளது என்று கூற அவன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். ஏகூது தம் இடக்கையை நீட்டி வலது தொடையிலிருந்து வாளை உருவி அவனுடைய வயிற்றில் குத்தினான். வாளோடு கைப்பிடியும் உள்ளே இறங்கியது. கொழுப்பு கைப்பிடியை மூடியதால் வாளை வயிற்றிலிருந்து வெளியே அவரால் உருவ முடியவில்லை. அது பின்புறமாக வெளியே வந்தது. ஏகூது முன்தளத்திற்கு வந்து மேலறையின் கதவுகளை அடைத்து பூட்டினார். அவர் வெளியே சென்ற பின் மன்னனின் வேலையாளர்கள் வந்தனர். இதோ அவனது மேலறையில் கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை கண்டனர். அவன் குளிர்ந்த மேலறையின் கழிவறைக்குத்தான் சென்றிருப்பான் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்தனர். மேலறையின் கதவுகளை அவன் திறக்காமல் போகவே அவர்கள் சாவியை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் தலைவன் தரையில் இறந்து கிடந்தான். அவர்கள் காத்திருந்த நேரத்தில் ஏகூது கற்சிலைகளை கடந்து செய்ராவுக்கு தப்பி ஓடினார். அவர் அங்கு வந்து எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினார். அவர் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் மலை நாட்டிலிருந்து கீழே இறங்கினர். அவர் அவர்களிடம், என் பின்னால் வாருங்கள், ஆண்டவர் மோவாபியராகிய உங்கள் எதிரிகளை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர்கள் அவர் பின்னே சென்று மோவாபுக்கு எதிரே இருந்த யோர்தானின் கடவு துறைகளை கைப்பற்றினர். எவரும் கடந்து செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் அவ்வமயம் மோவாபியருள் உடற்கட்டும் வலிமையும் வாய்ந்த 10,000 பேரை கொன்றனர். எவரும் தப்பவில்லை. அந்நாளில் மோவாபு இஸ்ரேலின் ஆற்றலால் அடக்கப்பட்டது. 80 ஆண்டுகள் நாடு அமைதியாக இருந்தது. சம்கார். ஏகூதுக்கு பின் அனாத்தின் மகன் சம்கார் தலைவராக இருந்தார். அவர் 600 பெலிஸ்தியரை கலப்பை கொழுவால் கொன்றார். அவரும் இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 4. தெபோராவும் பாராக்கும். ஏகூது இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆட்சோரை ஆண்ட கானானிய மன்னன் யாபினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார். அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத் கோயிமில் வாழ்ந்து வந்தான். இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். ஏனெனில் அவனிடம் 900 இரும்பு தேர்கள் இருந்தன. அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரேலரை கடுமையாக ஒடுக்கினான். அச்சமயத்தில் இஸ்ரேலருக்கு இறைவாக்கினரும் இலப்பிதோத்தின் மனைவியுமான தெபோரா நீதி தலைவியாக இருந்தார். அவர் எப்ராயிம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார். தீர்ப்பு பெறுதற்காக இஸ்ரேலர் அவரிடம் செல்வர். நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினோவாமின் மகன் பாராக்கை அவர் ஆள் அனுப்பி கூப்பிட்டார். அவர் அவரிடம், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார். நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிலிருந்து 10,000 பேரை சேர்த்து கொள்ளும். யாபினின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருகே இழுத்து வந்து கையில் கொடுப்பேன் என்றார். பாராக்கு அவரிடம், நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன், நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அவரிடம், நான் உம்முடன் உறுதியாக வருவேன், ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது, ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார். பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கேதேசு நோக்கி சென்றார். பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கேதேசில் ஒன்று கூட்டினார். 10,000 பேர் அவர் பின் அணிவகுத்து சென்றனர். தெபோராவும் அவருடன் சென்றார். கேனியரான ஏபேர் மோசேயின் மாமனார். ஓபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். அவர் கேதேசுக்கு அருகில் சானானிமிலிருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார். அபினோவாமின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர். சீசரா தன்னிடம் இருந்த மொத்தம் 900 இரும்பு தேர்களையும்
தன்னுடன் இருந்த மக்கள் எல்லோரையும் அரோசத் கோயிமிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான். தெபோரா பாராக்கிடம், எழுந்திரும், இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார். ஆண்டவர் முன் செல்லவில்லையா என்றார். பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார். 10,000 பேர் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாள்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார். சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான். பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசத் கோயிம் வரை துரத்தினார். சீசராவின் படை முழுவதும் வாள்முனைக்கு இரையாயிற்று. ஒருவர் கூட தப்பவில்லை. சீசரா கேனியரான ஏபேரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான். ஏனெனில் ஆட்சோர் மன்னன் யாபீனுக்கும் கேனியரான எபேரின் வீட்டுக்கும் இடையே நல்லிணக்கம் நிலவியிருந்தது. யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து, இங்கே திரும்பும், என் தலைவரே, என்னிடம் திரும்பும், அஞ்ச வேண்டாம் என்றார். அவன் அவரோடு கூடாரத்திற்கு சென்றான். அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார். அவன் அவரிடம், எனக்கு சிறிது தண்ணீர் கொடு, நான் தாகமாயிருக்கிறேன் என்றான். பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார். பின் அவனை மூடினார். அவன் அவரிடம், கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள். எவனாவது வந்து இங்கு ஓர் ஆள் இருக்கின்றானா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான். அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் கத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான். இதோ பாராக்கு சீசராவை துரத்தி கொண்டு வந்தார். யாவேல் அவரை சந்திக்க வெளியே வந்தார். யாவேல் அவரிடம், வாரும், நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார். அவரும் அவருடன் உள்ளே செல்ல, இதோ சீசரா இறந்து கிடந்தான். கூடார முளை அவன் நெற்றி பொட்டில் அடிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அந்நாளில் கடவுள் கானானிய மன்னன் யாபீனை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார். இஸ்ரேல் மக்களின் கை மென்மேலும் வலுவடைந்து கானானிய மன்னன் யாபீனை நசுக்கி அழித்தது. நீதித்தலைவர்கள் அதிகாரம் 5. தெபோரா பாராக்கின் வெற்றி பாடல். அந்நாளில் தெபோராவும் அபினோவாமின் மகன் பாராக்கும் பாடிய பாடல். இஸ்ரேலின் தலைவர்கள் தலைமை தாங்கி செல்ல மக்களும் தங்களை மனமுவந்து அளிக்கின்றனர். ஆண்டவரை போற்றுங்கள். அரசர்களே கேளுங்கள், இளவரசர்களே செவி கொடுங்கள். நான் ஆண்டவருக்கு பண் இசைப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் புகழ் பாடுவேன். ஆண்டவரே, நீர் சேயீரிலிருந்து வெளிவந்தபோது, நீர் ஏதோமின் வயல்வெளியை கடந்தபோது நிலம் நடுங்கியது, வானம் பொழிந்தது, கார்மேகம் நீரை சொரிந்தது. ஆண்டவரின் முன்னிலையில் மலைகள் நடுங்கின. சீனாய் மலையே, நீயும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் முன் நடுங்கினாய். அனாத்தின் மகன் சம்ஹாரின் நாள்களிலும் யாவேலின் நாள்களிலும் நெடுஞ்சாலைகள் வெறுமையாகி கிடந்தன. பயணிகள் சுற்றுப்பாதைகளில் சென்றனர். தெபோரா, நீ எழும்பும் வரை, இஸ்ரேலின் தாயாக தோன்றும் வரை இஸ்ரேலின் சிற்றூர்கள் வாழ்விழந்து கிடந்தன. வேற்று தெய்வங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டதும் வாயில்களில் போர் வந்துற்றது. இஸ்ரேலின் 40,000 பேர்களுள் எவரிடம் கேடயமோ ஈட்டியோ இருந்தது. என் இதயம் இஸ்ரேலின் படைத்தலைவர்களின் பெருமிதம் கொள்கிறது. மக்கள் நடுவில் தங்களை மனமுவந்து அளித்தவர்கள் இவர்களே. ஆண்டவரை போற்றுங்கள். பெண் கழுதைகள் மீது விரைந்து செல்வோரே, விலைமிகு கம்பளத்தில் வீற்றிருப்போரே, பாதையில் பயணம் செய்வோரே, பாடி மகிழுங்கள். நீர்நிலைகளின் அருகிலிருந்து எழும் பாடகர் குரல் அங்கே ஆண்டவரின் வெற்றியை பாடுகின்றது. இஸ்ரேல் ஊரக வாழ்வின் பொலிவை முழங்குகின்றது. அப்பொழுது ஆண்டவரின் மக்கள் நகர வாயில்களுக்கு இறங்கி சென்றார்கள். எழுந்திடு தெபோரா, எழுந்திடு, பாடல் ஒன்று பாடு. எழுந்திடு பாராக்கு, அபினோவாம் புதல்வா, உன் கைதிகளை இழுத்து சென்றிடு. அப்பொழுது எஞ்சிய உயர்குடியினர் பீடு நடை போட்டனர். வலியோரை எதிர்த்து நிற்க ஆண்டவரின் மக்கள் என்னிடம் இறங்கி வந்தனர். எப்ராயிமிலிருந்து அதன் மக்கள் அமலேக்கிற்கு போயினர். பென்யமின், உன் பின்னால் உன் மக்களும்
மக்கீரில் இருந்து தலைவர்களும் செபுலோனில் இருந்து தலைவர்களும் புறப்பட்டு சென்றனர். இசக்காரின் இளவரசர்கள் தெபோராவுடன் சென்றனர். இசக்காரின் மக்கள் பாராக்குடன் சென்றனர். அவர்கள் கால்நடையாக பள்ளத்தாக்கிற்கு விரைந்தனர். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. மந்தைகளில் இரைச்சலை கேட்கவோ தொழுவங்களிடையே நீ நின்று விட்டாய். ரூபனின் பிரிவுகளிடையே விளைந்தது மாபெரும் இதய சோதனையே. கிளையாது யோர்தானுக்கு அப்பால் தங்கியது. தான் நீ ஏன் கப்பல்களில் தங்கிவிட்டாய்? ஆசேர் கடற்கரை பகுதியில் தங்கி அதன் துறைமுகத்தில் குடியிருந்தான். செபுலோன் மக்களோ தங்கள் உயிரை பணயம் வைத்தனர். உயர் நிலத்து நப்தலியும் அவ்வாறே. மன்னர்கள் வந்து போரிட்டனர். கானானிய மன்னர்கள் தானாக்கில் மெகிதோ நீர்நிலைகளில் போரிட்டனர். கொள்ளை பொருளாக வெள்ளி எதுவும் கிடைக்கவில்லை. வானிலிருந்து விண்மீன்கள் போரிட்டன. தங்கள் பாதையிலிருந்து சீசராவுடன் போரிட்டன. கீசோன் ஆறு அவர்களை அடித்து சென்றது. பெருக்கெடுத்து வரும் ஆறே கீசோன் ஆறு. என் உயிரே வலிமையுடன் பீடு நடைபோடு. குதிரைகளின் குளம்புகள் நிலத்தை அதிர செய்தன. குதிரைகள் பாய்ந்து ஓடின, வேகமாக விரைந்து ஓடின. மேரோசை சபியுங்கள் என்கிறார் ஆண்டவரின் தூதர். அதில் வாழ்வோரை கடுமையாக சபியுங்கள், ஏனெனில் அவர்கள் ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. வலிமை மிக்கோருக்கு எதிராக ஆண்டவருக்கு உதவி செய்ய வரவில்லை. கேனியனான கெபேரின் மனைவி யாவேல், நீ பெண்களுள் பேறு பெற்றவள். கூடாரம் வாழ் பெண்களுள் நீ பேறு பெற்றவள். அவன் கேட்டதோ தண்ணீர், இவள் கொடுத்ததோ பால். அவள் உயர்தர கிண்ணத்தில் தயிர் கொண்டு வந்தாள். அவள் தன் கையை கூடார முளையில் வைத்தாள். அவள் வழக்கை தொழிலாளர் சுத்தியலை பிடித்தது. சீசராவின் தலையில் அடித்தாள், சிதைத்தாள். அவன் நெற்றி பொட்டினை நொறுக்கினாள். துளைத்தான், அவன் சரிந்தான், விழுந்தான். அவள் காலடியில் உயிரற்று கிடந்தான். அவள் காலடியில் அவன் சரிந்தான், விழுந்தான். அவன் விழுந்த இடத்திலேயே இறந்து கிடந்தான். சீசராவின் தாய் சாளரம் வழியாக எட்டி பார்த்தாள். சாளரத்தில் சாய்ந்து கொண்டு அவள் கத்தினாள். அவன் தேர் வர ஏன் இந்த தாமதம்? அவன் தேர் குதிரைகளின் குலம் பொலி ஏன் இன்னும் கேட்கவில்லை? அவளுடைய அறிவார்ந்த பணிப்பெண்கள் அவளுக்கு விடை கூறுகின்றனர். அவளது கேள்விக்கு அவளே விடை கூறுகின்றாள். அவர்கள் கொள்ளை பொருளை கண்டுபிடித்து பங்கிடுகிறார்களோ? ஆளுக்கு 2 பெண்கள் சீசராவுக்கு கொள்ளை பொருளில் வண்ண ஆடைகள், என் தோளுக்கு கொள்ளையடித்த வண்ண ஆடைகள், 2 பூப்பின்னல் ஆடைகள். ஆண்டவரே, இவ்வாறு எதிரிகள் அழியட்டும். மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல வாழட்டும். பின்னர் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவிற்று. நீதி தலைவர்கள் அதிகாரம் 6. கிதியோன். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தனர். அவர்களை ஆண்டவர் மீதியானியரிடம் 7 ஆண்டுகள் ஒப்படைத்தார். மீதியானியரின் ஆட்சியில் இஸ்ரேலர் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே மீதியானியரிடமிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக மலை பிளவுகளையும் குகைகளையும் கோட்டைகளையும் தங்கள் பதுங்கிடமாக அமைத்து கொண்டனர். இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்களும் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதியின் விளைச்சலை அழித்து வந்தனர். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை. ஆட்டையும் மாட்டையும் கழுதையையும் எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுடனும் கூடாரங்களுடனும் வெட்டுக்கிளிகள் போல் பெருங்கூட்டமாய் வந்தனர். அவர்களும் அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தனர். மீதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர். இவ்வாறு மீதியானியரை முன்னிட்டு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினர் ஒருவரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தேன். உங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன். எகிப்தியரின் கையிலிருந்தும் உங்களை நசுக்கியோர் அனைவரின் கையிலிருந்தும் உங்களை நான் மீட்டேன். அவர்களை உங்கள் முன்னிருந்து விரட்டிவிட்டு அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர்.
நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்காதீர்கள் என நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்களோ என் குரலை கேட்கவில்லை. பின்பு ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மீதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களையெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மீதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மீதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அதை கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியை புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், உன் தந்தைக்கு சொந்தமான ஓர் இளங்காளையையும் 7 வயதுள்ள மற்றொரு காளைகளையும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் தந்தைக்கு சொந்தமான பகாலின் பீடத்தை இடித்து எரி. அதை அடுத்துள்ள அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்து. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு இக்கோட்டையின் உச்சியில் முறையாக ஒரு பலிபீடம் கட்டு. 2வது காளையை கொண்டு வந்து நீ வெட்டிய அசேரா கம்பத்தை விறகாக்கி எரிபலியாக செலுத்து என்றார். கிதியோன் தம் வேலையாள்களில் 10 பேரை கூட்டிக் கொண்டு தமக்கு ஆண்டவரிட்ட கட்டளையை நிறைவேற்றினார். அவர் தம் தந்தை வீட்டாருக்கும் நகர மக்களுக்கும் அஞ்சி அதை பகலில் செய்யாமல் இரவில் செய்து முடித்தார். நகர மக்கள் காலையில் துயில் எழுந்தனர். இதோ பகாலின் பலிபீடம் இடி தெரியப்பட்டிருந்தது. அதை அடுத்திருந்த அசேரா கம்பம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தது. அங்கே எழுப்பப்பட்ட பலிபீடத்தின் மீது 2வது காளை எரிபலியாக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவரிடம் இதை செய்தவர் யார் என்று வினவினர். அவர்கள் தேடி விசாரித்து, இதை செய்தவர் யோவாசின் மகன் கிதியோன் என்றனர். நகர மக்கள் யோவாசிடம், உன் மகன் கிதியோனை வெளியே கொண்டு வா, அவன் சாக வேண்டும், ஏனெனில் அவன் பகாலின் பலிபீடத்தை தகர்த்தெறிந்தான், அதை அடுத்திருந்த அசேரா கம்பத்தை வெட்டி வீழ்த்தினான் என்றனர். யோவாசு தம்மை எதிர்த்து வந்த அனைவரிடமும், நீங்கள் பகாலுக்காக போராடுகிறீர்களா, அவனை காப்பாற்றப் போகிறீர்களா? பாகாலுக்காக போராடுபவன் காலைக்குள் கொல்லப்படுவான். பாகால் கடவுளாக இருந்தால் தன் பலிபீடத்தை தகர்த்தவனோடு அவனே போராடி கொள்ளட்டும் என்றார். தன் பலிபீடத்தை தகர்த்தெறிந்த இந்த மனிதனோடு பாகாலை போராடி கொள்ளட்டும் என்று கூறி அவர்கள் கிதியோனுக்கு எருபாகால் என்று அந்நாளில் பெயரிட்டனர். எல்லா மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழும் மக்களும் ஒன்று கூடி யோர்தானை கடந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினர்.
ஆண்டவரின் ஆவி கிதியோனை ஆட்கொண்டது. அவரை களமோதி அபியேசர் குடும்பத்தவரை தம்மை பின்பற்றி வருமாறு அழைத்தார். மனாசே குலம் முழுவதற்கும் அவர் தூதரை அனுப்பினார். அவர்களும் அவர் பின்வர அழைக்கப்பட்டனர். ஆசேர், செபுலோன், நப்தலி குலங்களுக்கும் தூதரை அனுப்பினர். அவர்களும் அவர்களை சந்திக்க சென்றார்கள். கிதியோன் கடவுளிடம், நீர் கூறியபடி இஸ்ரவேலை என் மூலம் விடுவிக்க விரும்பினால், இதோ நான் ஆட்டு கம்பளியை போரடிக்கும் களத்தில் வைக்கிறேன். கம்பளி மேல் மட்டும் பனி இறங்கியிருந்து தரை முழுவதும் காய்ந்திருந்ததேயானால், நீர் கூறியபடி என் மூலம் இஸ்ரவேலை நீர் விடுவிப்பீர் என அறிந்து கொள்வேன் என்றார். அவ்வாறே நடந்தது. மறுநாள் காலை அவர் எழுந்து கம்பளியை பிழிந்தார். அவர் கம்பளியை முறுக்கி பிழிய பனி நீர் ஒரு கிண்ணம் முழுவதையும் நிரப்பியது. கிதியோன், கடவுளிடத்தில் எனக்கு எதிராக நீர் சினம் கொள்ளாதீர். மீண்டும் ஒரு முறை நான் பேசுகிறேன். இன்னும் ஒரு முறை மட்டும் நான் கம்பளியால் சோதித்து பார்க்கிறேன். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க வேண்டும், தரை மீதெங்கும் பனி இறங்கியிருக்க வேண்டும் என்றார். அவ்விரவில் ஆண்டவர் அவ்வாறே செய்தார். கம்பளி மட்டும் உலர்ந்திருக்க தரை மீதெங்கும் பனி இறங்கியிருந்தது. நீதி தலைவர்கள் அதிகாரம் 7. கிதியோன் மிதியானியரை தோற்கடித்தல். எருபாகால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து அரோது நீரூற்றருகே பாளையம் இறங்கினர். மீதியானியர் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது. ஆண்டவர் கிதியோனை நோக்கி, உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மீதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன். இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரவேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர். இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது, போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும், கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார். மக்களுடன் 22,000 பேர் திரும்பி சென்றனர். 10,000 பேர் எஞ்சியிருந்தனர். ஆண்டவர் கிதியோனிடம், மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர், அவர்களை நீர்நிலைக்கு அழைத்து வா, அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன். இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான். இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார். அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார். ஆண்டவர் கிதியோனிடம், நாய் போன்று நாக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து, முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார். நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300. மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர். ஆண்டவர் கிதியோனிடம், நக்கி குடித்த 300 பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன். நான் மீதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன். மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார். அந்த 300 பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருள்களையும் தங்கள் எக்காலங்களையும் எடுத்து கொண்டனர். அவர் மற்ற எல்லா இஸ்ரவேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை தம்முடன் நிறுத்தி கொண்டார். மீதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது. அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம், எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல், நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன். ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள். அதன் பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார். அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்திலிருந்து போர் வீரர்களின் எல்லை காவலுக்கு சென்றார். மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர். கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை. கிதியோன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியது, நான் கனவு ஒன்று கண்டேன். வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது. அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது. அது கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது. கூடாரம் கீழே விழுந்தது என்றான். அவன் தோழன் மறுமொழியாக, இஸ்ரவேலனும் யோவாசின் மகனுமாகிய கிதியோனின் வாளை தவிர இது வேறொன்றுமில்லை. கடவுள் மீதியானியரையும் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினான். கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார். பின்னர் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பினார். எழுங்கள், ஏனெனில் மீதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார். அவர் 300 பேரையும் 3 பிரிவாக பிரித்தார். அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார். அவர்களிடம் அவர், என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள். நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள். நான் எக்காலம் ஊதுவேன்.
நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார். நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர். அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த 100 பேரும் எல்லை காவலை அடைந்தனர். கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காலம் ஊதினர். தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர். 3 பிரிவினரும் எக்காலம் ஊதினர். பானைகளை உடைத்தனர். தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காலங்களையும் ஏந்தி இருந்தனர். அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாள் என்று முழங்கினர். பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான். பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர். ஓலமிட்டு கொண்டு தப்பி ஓடினர். அப்பொழுது 300 பேரும் எக்காலம் ஊதினர். ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாள் வீச செய்தார். பாளையத்தினர் செரேராவை நோக்கி பெத்செட்டா வரையிலும் தபாத்தாவில் உள்ள ஆபெல் மெஹோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர். நப்தலியிலிருந்தும் ஆசேரிலிருந்தும் மனாசே முழுவதிலிருந்தும் இஸ்ரவேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர். அவர்கள் மீதியானியரை துரத்தி சென்றனர். கிதியோன் எப்ராயிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி மீதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள், பெத்பராவரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார். எப்ராயிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர். அவர்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றினர். அவர்கள் ஒரேபு செயேபு என்ற 2 மீதியானிய தலைவர்களை சிறைபிடித்தனர். ஒரேபை ஒரேபாவில் உள்ள பாறை மேல் கொன்றனர். செயேபை செயேபில் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர். அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்தி சென்றனர். ஒரேபின் தலையையும் செயேபின் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிதியோனிடம் கொண்டு வந்தனர். நீதி தலைவர்கள் அதிகாரம் 8. மிதியானியர் முற்றும் அழிவுறுதல். எப்ராயிம் மக்கள் கிதியோனிடம், என்ன எங்களுக்கு இப்படி செய்துவிட்டீர்? நீர் மீதியானியருக்கு எதிராக போரிட சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர். அவர்களிடம், நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன்? எப்ராயிமின் 2ஆம் திராட்சை பழ பறிப்பு அபியேசரின் முதல் பறிப்பை விட சிறந்ததல்லவா? ஆண்டவர் மீதியானியரின் சிற்றரசர்கள் ஒரேபையும் செயேபையும் உங்கள் கையில் ஒப்படைத்தார். நான் உங்களை விட என்ன சாதித்து விட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தணிந்தது. கிதியோன் யோர்தானுக்கு வந்து அதை கடந்தார். அவரும் அவரோடு இருந்த 300 பேரும் களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றனர். அவர் சுக்கோத்து மக்களிடம், என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள், ஏனெனில் இவர்கள் களைத்திருக்கின்றனர். நான் மீதியானிய அரசர்களான செபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு செல்கிறேன் என்றார். செபாகையும் சல்முன்னாவையும் நீ பிரித்து விட்டாயா? உமது படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர். கிதியோன், அவ்வாறே ஆண்டவர் செபாகையும் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை பாலை நில முட்களாலும் நெருஞ்சுகளாலும் கிழிப்பேன் என்றார். அங்கிருந்து பெனுவேலுக்கு சென்று இதே போல அவர்களிடமும் கேட்டார். சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெனுவேல் மக்களும் அவருக்கு பதிலளித்தனர். பெனுவேல் மக்களிடம், நான் வெற்றியுடன் திரும்பி வரும்பொழுது இந்த கோபுரத்தை இடித்து தள்ளுவேன் என்றார். சேபாகும் சல்முன்னாவும் கர்கோரில் இருந்தனர். 15,000 பேர் கொண்ட படையும் அவர்களோடு இருந்தன. அவர்கள் அனைவரும் கிழக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்தும் எஞ்சி இருந்தவர்கள். ஏற்கனவே 1,20,000 போர் வீரர் மடிந்திருந்தனர். கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நோபாவுக்கும் யோக்பஹாவுக்கும் கிழக்காக சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினார். சேபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர். அவர்கள் பின்னே துரத்தி சென்று மீதியானின் 2 அரசர்களான சேபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார். படை முழுவதையும் சிதறடித்தார். யோவாசின் மகன் கிதியோன் போரிலிருந்து எரேசு மேட்டின் வழியாக திரும்பிக் கொண்டிருந்தார். அவர் சுக்கோத்தை சார்ந்த ஓர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார். அவன் அவருக்கு சுக்கோத்தின் தலைவர்களும் பெரியோர்களுமாக 77 பேரின் பெயர்களை எழுதி கொடுத்தான். அவர் சுக்கோத்து மக்களிடம் வந்து, இப்பொழுதே செபாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா? களைப்புற்ற உன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை பழித்தீர்களே. அந்த செபாகையும் சல்முன்னாவையும் இதோ பாருங்கள் என்று கூறினார். பாலைநில முட்களையும் நெருஞ்சுகளையும் கொண்டு நகரின் பெரியோர்களை வதைத்து சுக்கோத்து மக்களுக்கு பாடம் புகட்டினார். பெனுவேலின் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார். செபாகிடமும் சல்முன்னாவிடமும், நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தகையோர் என்று கேட்டார். அவர்கள் உம்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் அரச மைந்தரை போல் தோற்றமளித்தனர் என்றனர். அவர்கள், என் சகோதரர்கள், என் தாயின் மக்கள்,
நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன். இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார். அவர் தம் தலைமகன் எத்தேரிடம், எழு, அவர்களை கொல் என்றார். இளைஞன் தன் வாளை உருவவில்லை, ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினான். சேபாகும் சல்முன்னாவும், நீயே எழுந்து எங்களை தாக்கு, ஆளை போன்று அவனது ஆற்றல் என்றனர். கிதியோன் எழுந்து செபாகையும் சல்முன்னாவையும் கொன்றார். அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம்பிறை அணிகளை எடுத்து கொண்டார். இஸ்ரவேலர் கிதியோனிடம், எங்களை ஆள்வீர், நீரும் உம் மகனும் உம் மகனின் மகனும் ஆள்வீர்களாக, ஏனெனில் நீர் மீதியானியரின் கையிலிருந்து எங்களை விடுவித்தீர் என்றனர். கிதியோன் அவர்களிடம், நான் உங்களை ஆள மாட்டேன், என் மகனும் உங்களை ஆள மாட்டான், ஆண்டவரே உங்களை ஆள்வார் என்றார். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன், நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை எனக்கு கொடுங்கள் என்றார். ஏனெனில் இஸ்மயேலரான மிதியானியர் தங்க காதணிகள் அணிவது வழக்கம். இஸ்ரவேலர், நாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர். அவர்கள் ஒரு துணியை விரித்தனர். அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளையடித்தவற்றிலிருந்து காதணியை போட்டான். அவர் கேட்ட தங்கள் காதணிகளின் எடை 1700 செக்கேல் ஆகும். அத்தோடு இளம்பிறை அணிகள், தொங்கணிகள், மிதியான் அரசர்களின் பட்டாடைகள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றையும் கொடுத்தனர். கிதியோன் அவற்றை கொண்டு ஒரு ஏப்போத்தை செய்து தம் நகராகிய ஒபிராவில் அதை நிறுவினார். இஸ்ரவேலர் அனைவரும் அங்கே வேசித்தனம் செய்தனர். கிதியோனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது. மீதியானியர் இஸ்ரவேல் மக்கள் முன்னிலையில் தாழ்த்தப்பட்டனர். அவர்களால் தலை தூக்க முடியவில்லை. கிதியோனின் காலத்தில் 40 ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது. கிதியோனின் இறப்பு. யோவாசின் மகன் எருபாகால் திரும்பி சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார். கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் 70 பேர், ஏனெனில் அவருக்கு மனைவியர் பலர் இருந்தனர். செக்கேமில் இருந்த அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். அவர் அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டார். யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாகி இறந்தார். அவரை அபியேசருக்குரிய ஒபிராவில் அவர் தந்தை யோவாசின் கல்லறையில் அடக்கம் செய்தனர். கிதியோன் இறந்த பின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசித்தனம் செய்தனர். பாகால் பெரித்தை தங்கள் தெய்வமாக வைத்து கொண்டனர். தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையில் இருந்து விடுவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவில் கொள்ளவில்லை. கிதியோன் என்ற எருபாகால் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றியை அவர்கள் அவரது வீட்டுக்கு காட்டவில்லை. நீதித்தலைவர்கள் அதிகாரம் 9. அபிமலேக்கு. எருபாகாலின் மகன் அபிமலேக்கு செக்கேமில் இருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றான். அவர்களிடமும் தன் தந்தை தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடமும் கூறியது, செக்கேமிலுள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள். எது உங்களுக்கு நல்லது? எருபாகாலின் 70 புதல்வர் உங்களை ஆள்வதா, அல்லது ஒருவன் உங்களை ஆள்வதா? நான் உங்கள் எலும்பும் சதையுமாக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர். அவர்களது இதயம் அபிமலேக்கின் பக்கம் திரும்பியது, ஏனெனில் அவர்கள், அவன் நம் சகோதரன் என்றனர். பாகால் பெரித்தின் கோவிலில் இருந்து அவனுக்கு 70 வெள்ளிக்காசுகள் கொடுத்தனர். அபிமலேக்கு அவற்றை கொண்டு வீணரும் முரடருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டான். அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஒபிராவில் இருந்த தன் தந்தை வீட்டுக்கு வந்து எருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களுமாகிய 70 பேரை ஒரே கல் மீது வைத்து கொன்றான். எருபாகாலின் கடைசி மகன் யோத்தா மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பித்து கொண்டான். செக்கேம் மற்றும் பெத்மெல்லோவின் குடிமக்கள் அனைவரும் செக்கேமில் சிலைத்தூண், கருவாலி மரத்தடியில் அபிமலேக்கை அரசனாக ஏற்படுத்தினர். இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் கெரிசி மலைக்கு ஏறி சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரலில் கூப்பிட்டு கூறியது, செக்கேமின் மக்களே, எனக்கு செவிசாயுங்கள். கடவுள் உங்களுக்கு செவி கொடுப்பார். மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பொழிவு செய்ய புறப்பட்டன. அவை ஒலிவ மரத்திடம், எங்களை அரசாளும் என்று கூறின. ஒலிவ மரம் அவற்றிடம், எனது எண்ணெயால் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர். அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மரங்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் அத்தி மரத்திடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன. அத்திமரம் அவற்றிடம், எனது இனிமையான பழத்தையும் விட்டுவிட்டு மரங்கள் மீது அசைந்தாட வருவேனோ என்றது. மரங்கள் திராட்சை கொடியிடம், வாரும் எங்களை அரசாளும் என்றன.
திராட்சை கொடி அவற்றிடம், தெய்வங்களையும் மானிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது. மரங்கள் எல்லாம் முட்புதரிடம், வாரும் எங்களை அரசாலும் என்றன. முட்புதர் மரங்களிடம், உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள், என் நிழலில் அடைக்கலம் புகுங்கள். இல்லையேல் முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து லெபனோனின் கேதுரு மரங்களை அழித்துவிடும் என்றது. இப்பொழுது நீங்கள் அபிமெலேக்கை அரசனாக்கி இருக்கிறீர்களே, உண்மையுடனும் நேர்மையுடனுமா இதை செய்தீர்கள்? நீங்கள் எருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதா செய்திருக்கிறீர்கள்? அவரது செயலுக்கேற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள்? என் தந்தை உங்களுக்காக போரிட்டார், தம் உயிரை பணயம் வைத்தார், உங்களை மீதியானியர் கையிலிருந்து விடுவித்தார். இன்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழுந்து அவருடைய புதல்வர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் வைத்து கொன்றீர்கள். அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமெலேக்கை செக்கேமின் குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள். இதை உண்மையுடனும் நேர்மையுடனும் எருபாகாலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமெலேக்கை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள், அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான். இல்லையேல் அபிமெலேக்கிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து செக்கேம் மற்றும் பெத்மெல்லோவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும். செக்கேம் மற்றும் பெத்மெல்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்ந்தெழுந்து அபிமெலேக்கை எரித்தழிக்கட்டும் என்றார். பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமெலேக்கிற்கு அஞ்சி பெயருக்கு தப்பி ஓடி சென்று அங்கே வாழ்ந்து வந்தார். அபிமெலேக்கு இஸ்ரேல் மக்கள் மீது 3 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். கடவுள் அபிமெலேக்கிற்கும் செக்கேம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனர். எருபாகாலின் 70 புதல்வர்களது இரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமெலேக்கின் மீதும் அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கேமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது. செக்கேமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சிகளில் ஆள்களை பதுங்கி இருக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரையெல்லாம் கொள்ளையடிக்க செய்தனர். இது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. தன் சகோதரர்களுடன் செக்கேமுக்கு வந்திருந்த எபேதின் மகன் ககால் செக்கேம் குடிமக்களின் நம்பிக்கைக்குரியவன் ஆனான். அவர்கள் அனைவரும் தம் விளை நிலங்களுக்கு சென்று திராட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர். அவர்கள் தம் தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமெலேக்கை பழித்து பேசினர். ஏபேதின் மகன் ககால், அபிமெலேக்கு என்பவன் யார்? செக்கேமின் மக்கள் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? எருபாகாலின் மகனும் செபூல் என்ற அவனுடைய அதிகாரியும் செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிபணிந்திருந்தார்களே. அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும்? இம்மக்களை யார் என் கையில் ஒப்படைப்பர்? அப்பொழுது நான் அபிமெலேக்கை ஒழித்து விடுவேன். நான் அபிமெலேக்கிடம், உன் படையை திரட்டி கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான். நகரின் அதிகாரி செபூல் எபேதின் மகன் ககாலின் வார்த்தைகளை கேட்டு சினமுற்றான். அவன் அபிமெலேக்கிற்கு மறைவாக தூதரை அனுப்பி தெரிவித்தது, இதோ எபேதின் மகன் ககாலும் அவன் சகோதரர்களும் செக்கேமுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உனக்கு எதிராக நகரை தூண்டிவிடுகின்றனர். இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்து நீயும் உன்னோடுள்ள மக்களும் விளை நிலங்களில் பதுங்கியிருங்கள். காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பாய்ந்து செல். அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள். உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து 4 பிரிவுகளாக செக்கேமுக்கு அருகில் பதுங்கியிருந்தனர். எபேதின் மகன் ககால் வெளியே சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தான். அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த மக்களும் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து எழுந்தனர். ககால் அவர்களை பார்த்து செபூலிடம், இதோ மக்கள் மலைகளின் உச்சிகளில் இருந்து இறங்குகின்றனர் என்றான். அதற்கு செபூல், மலைகளின் நிழலை நீ மனிதர்களாக காண்கிறாய் என்றான். ககால் மீண்டும் இவ்வாறு கூறினான், இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள். ஒரு பிரிவு குறி சொல்வோர் கருவாலி மரபாதையிலிருந்து வருகின்றனர். செபூல் அவனிடம், அபிமெலேக்கு என்பவன் யார்? நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்று கூறிய, உன் வாய் எங்கே? இம்மக்களை அன்றோ நீ இழித்துரைத்தாய். இப்பொழுது புறப்பட்டு சென்று அவனோடு போரிடு என்றான். ககால் செக்கேம் மக்களின் முன்னே சென்று அபிமெலேக்குடன் போரிட்டான். அபிமெலேக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பி ஓடினான். நுழைவாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர். அபிமெலேக்கு அருமாவில் தங்கினான். ககாலையும் அவன் சகோதரர்களையும் செக்கோமில் வாழாதபடி செபூல் துரத்தி விட்டான்.
மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது. அபிமெலேக்கிற்கு அறிவிக்கப்பட்டது. அவன் தன் ஆள்களை கூட்டி அவர்களை 3 பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான். இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தனர். அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான். அபிமெலேக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர். மற்ற 2 பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றன. அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான். அதனுள் இருந்த மக்களை கொன்றான். நகரை தரைமட்டமாக்கி அதில் உப்பை விதைத்தான். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல்பெரித்து கோவிலின் அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தது அபிமெலேக்கிற்கு தெரிவிக்கப்பட்டது. அபிமெலேக்கும் அவனுடன் இருந்த ஆள்கள் அனைவரும் சால்மோன் மலைக்கு ஏறி சென்றனர். அபிமெலேக்கு கோடரியை தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்து கொண்டான். அவன் தன்னோடு இருந்தவர்களிடம், நான் செய்வதை கண்டீர்கள், விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான். அவர்களுள் ஒவ்வொருவனும் கிளையை வெட்டினான். அவர்கள் அபிமெலேக்கின் பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர். செக்கேமின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணுமாக 1000 பேர் இறந்தனர். அபிமெலேக்கு தெபேசுக்கு சென்று அந்நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது. ஆண்கள் பெண்கள் ஆகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைக்குள் தப்பி ஓடி அதை பூட்டி கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர். அபிமெலேக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான். அதன் கதவுக்கு நெருப்பிட அதன் அருகே வந்தான். அப்பொழுது ஒரு பெண் ஒரு அரைக்கும் கல்லை அபிமெலேக்கின் தலைமீது போட்டு அவன் மண்டையை பிளந்தாள். உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தாங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம், உன் வாளை உருவு, ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான். அந்த பணியாளன் அவனை ஊடுருவ குத்தவே அவனும் மடிந்தான். இஸ்ரேல் மக்கள் அபிமெலேக்கு மடிந்ததை கண்டனர். ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு திரும்பினர். இவ்வாறு அபிமெலேக்கு தன் 70 சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார். ஆண்டவர் செக்கேமின் மக்கள் செய்த எல்லா தீய செயலுக்குரிய தண்டனையையும் அவர்கள் தலைமீதே விழச் செய்தார். எருபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது. நீதி தலைவர்கள் அதிகாரம் 10. தோலா. அபிமெலேக்கிற்கு பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார். அவர் இசக்கார் குலத்தை சார்ந்தவர். அவர் எப்ராஹிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 23 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார். யாயீர். அவருக்கு பின் கிளையாத்தை சார்ந்த யாயீர் என்பவர் எழுந்தார். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு 22 ஆண்டுகள் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வர். அவர்கள் 30 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர். அவர்களுக்கு 30 நகர்கள் இருந்தன. அவற்றை அவோத்து யாயீர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிளையாத நிலப்பகுதியில் உள்ளது. அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்தா. ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்ய தொடங்கினர். பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாபின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர். ஆண்டவரை கைவிட்டனர். அவருக்கு ஊழியம் புரியவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது. அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர். யோர்தானுக்கு அப்பால் கிளையாதில் இருந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை 18 ஆண்டுகள் துன்புறுத்தினர். யூதாவுடனும் பென்யமினுடனும் எப்ராஹிம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர். இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம், உமக்கு எதிராக பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரல் இட்டனர். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா? சீதோனியரும் அமலேக்கியரும் மாஹோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள். நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள். ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன். நீங்கள் தெரிந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள். அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம்,
நாங்கள் பாவம் செய்தோம், உம் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும், இன்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர். அவர்கள் தங்களிலே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர். எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார். அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர். மக்களும் கிளையாத்தின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பரிடம், அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகின்றானோ அவன் கிளையாது வாழ் மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர். நீதி தலைவர்கள் அதிகாரம் 11. கிளையாத்தை சார்ந்த இப்தா வலிமைமிக்க போர் வீரர். அவர் ஒரு விலைமாதின் மகன். இப்தா கிளையாதுக்கு பிறந்தவர். கிளையாதின் மனைவியும் அவருக்கு புதல்வரை பெற்றெடுத்தாள். அம்மனைவியின் புதல்வர் பெரியவர்களானதும் இப்தாவை துரத்திவிட்டனர். அவர்கள் அவரிடம், எங்கள் தந்தையின் வீட்டில் உனக்கு பங்கு இல்லை, ஏனெனில் நீ வேறொரு பெண்ணின் மகன் என்று கூறினர். இப்தா தம் சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடி தோபு நாட்டில் வாழ்ந்து வந்தார். வீணர்கள் இப்தாவுடன் சேர்ந்து கொண்டு அவருடன் திரிந்தனர். அம்மோனியர் இஸ்ரேலருடன் போர் தொடுத்த பொழுது கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவை தோபிலிருந்து கூட்டி வர சென்றனர். அவர்கள் இப்தாவிடம், நீர் வந்து எங்களுக்கு தலைவராக இரும், அம்மோனியருக்கு எதிராக நாம் போரிடுவோம் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம், நீங்கள் என்னை வெறுக்கவில்லையா? என் தந்தையின் வீட்டிலிருந்து என்னை வெளியே துரத்தவில்லையா? நீங்கள் துன்புறும் இந்நேரத்தில் மட்டும் ஏன் என்னிடம் வருகின்றீர்கள் என்று கேட்டார். கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம், அதனால்தான் நாங்கள் உம்மை அழைத்து செல்ல வந்துள்ளோம். எங்களுடன் வந்து அம்மோனியருடன் போரிடும். நீர் எங்களுக்கும் கிளையாதில் வாழும் அனைவருக்கும் தலைவராக இருப்பீர் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களிடம், நீங்கள் அம்மோனியருடன் போரிடுவதற்காக என்னை அழைத்து செல்ல வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவர் அவர்களை என்னிடம் ஒப்புவித்தால் நான் உறுதியாக உங்கள் தலைவனாக இருப்பேன் என்றார். கிளையாதின் பெரியோர்கள் இப்தாவிடம், நீர் கூறியபடி நாங்கள் செய்வது உறுதி. ஆண்டவரே நமக்கிடையே சாட்சியாக இருப்பார் என்றனர். இப்தா கிளையாதின் பெரியோர்களுடன் புறப்பட்டு சென்றார். மக்கள் அவரை தங்கள் தலைவராகவும் போர் தளபதியாகவும் ஏற்றுக்கொண்டனர். இப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார். இப்தா அம்மோனிய மன்னரிடம் தூதரை அனுப்பி, எனக்கும் உமக்கும் இடையே என்ன வழக்கு? நீர் ஏன் எனக்கு எதிராக வந்து என் நிலத்தில் போரிடுகின்றீர் என்று கேட்டார். அம்மோனியரின் மன்னன் இப்தாவின் தூதரிடம், இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வருகையில் அர்னோனிலிருந்து யாபோக்கு வரை யோர்தான் வரையிலும் என் நிலத்தை பறித்து கொண்டனர். இப்பொழுது அவற்றை சமாதானமாக திருப்பிக் கொடும் என்றான். இப்தா தூதரை மீண்டும் அம்மோனிய மன்னனிடம் அனுப்பி அறிவித்தது, இப்தா கூறுவது இதுவே: இஸ்ரேலர் மோவாபியரின் நிலத்தையோ அம்மோனியரின் நிலத்தையோ பறித்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறி வருகையில் இஸ்ரேலர் பாலை நிலத்தில் நடந்து செங்கடலுக்கும் பின்னர் காதேசுக்கும் வந்தனர். இஸ்ரேலர் ஏதோமின் மன்னனுக்கு, நாங்கள் நாட்டை கடக்க அனுமதி அளியும் என்று தூதரிடம் சொல்லி அனுப்பினர். ஏதோமின் மன்னன் அதை கேட்கவில்லை. மோவாபு மன்னனிடமும் அனுப்பினர், அவனும் இசையவில்லை. எனவே இஸ்ரேலர் காதேசில் தங்கினர். பின்னர் அவர்கள் பாலை நிலத்தில் ஏதோம் நாட்டையும் மோவாபு நாட்டையும் சுற்றி சென்று மோவாபின் கிழக்கு பகுதிக்கு வந்தனர். அங்கு மோவாபின் எல்லையான அர்னோனின் அக்கறை பகுதியில் தங்கினர். மோவாபின் எல்லைக்குள் கால் வைக்கவே இல்லை. இஸ்ரேலர் எஸ்போனில் ஆட்சி செய்த எமோரிய மன்னன் சீஹோனிடம் தூதரை அனுப்பினர். இஸ்ரேலர் அவனிடம், நாட்டை கடந்து எம் இடத்தை அடைய அனுமதி தாரும் என்று வேண்டினர். ஆனால் சீஹோன் இஸ்ரேலரை நம்பாததால் அவர்களை தன் எல்லைக்குள் விடாது தன் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி யாகசிவில் பாளையம் இறங்கி இஸ்ரேல் மக்களுடன் போர் புரிந்தான். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் சீஹோனையும் அவன் மக்கள் அனைவரையும் இஸ்ரேலரின் கையில் ஒப்புவித்தார். இஸ்ரேலர் எமோரியரை வென்று அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டை உரிமையாக்கி கொண்டனர். அர்னோனிலிருந்து யாபோக்கு வரை பாலை நிலத்திலிருந்து யோர்தான் வரை இருந்த எமோரியரின் நாடு முழுவதையும் இஸ்ரேலர் உரிமையாக்கி கொண்டனர். இப்பொழுது இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவர் எமோரியரை தம் மக்கள் இஸ்ரேலின் முன்னிலையிலிருந்து துரத்தி இருக்க அந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வது எப்படி? கடவுளாகிய கெமோசு உமக்கு உடைமையாக கொடுப்பதை நீர் உரிமையாக்கி கொள்ள மாட்டீரா? அவ்வாறே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களுக்கு உடைமையாக கொடுத்ததை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளாது இருப்போமா? நீர் மோவாபின் மன்னன் சிப்போரின் மகன் பாலாக்கை விட சிறந்தவரா? அவன் இஸ்ரேலருடன் எப்போதாவது வழக்காடினானா அல்லது அவர்களோடு போரிட்டானா? இஸ்ரேலர் எஸ்போனிலும் அதன் சிற்றூர்களிலும் அரோயரிலும் அதன் சிற்றூர்களிலும் அர்னோனின் கரைகளில் இருந்த எல்லா நகர்களிலும்
300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க இவ்வளவு காலமாய் நீர் ஏன் அவற்றை திரும்ப எடுத்துக்கொள்ளவில்லை? நான் உமக்கு தீங்கிழைக்கவில்லை, ஆனால் நீர் எனக்கு எதிராக போர் தொடுத்து தீமை விளைவிக்கின்றீர். நீதி வழங்கும் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கும் அம்மோனிய மக்களுக்கும் இடையே இன்று நீதி வழங்கட்டும். அம்மோனியரின் மன்னன் தனக்கு இப்தா சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை ஏற்கவில்லை. ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்பாவை கடந்து அங்கிருந்த அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சி செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா ரோயரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபேல்கராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தாவின் புதல்வி. இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். அவள் ஆணுறவு கொள்ளவே இல்லை. அன்று முதல் இஸ்ரேல் மகளிர் ஆண்டுதோறும் 4 நாள்கள் கிளையாதை சார்ந்த இப்தாவின் மகளுக்காக துக்கம் கொண்டாடுவது இஸ்ரேலில் வழக்கமாயிற்று. நீதி தலைவர்கள் அதிகாரம் 12. எப்ராயிம் மக்கள் ஒன்று திரண்டு சாப்போனை கடந்து சென்று இப்தாவிடம், எங்களை உம்முடன் செல்ல அழைக்காமல் நீர் ஏன் அம்மோனியருடன் போர் புரிய சென்றீர் என்று கேட்டனர். உமக்கு எதிராக நாங்கள் வீட்டை நெருப்பில் எரிப்போம் என்றனர். இப்தா அவர்களிடம், அம்மோனியருடன் எனக்கும் என் மக்களுக்கும் பெரும் சச்சரவு ஏற்பட்டது. நான் உங்களை உதவிக்க அழைத்தேன். நீங்கள் என்னை அவர்கள் கையிலிருந்து விடுவிக்கவில்லை. நீங்கள் என்னை விடுவிக்க வரவில்லை என கண்டு நான் உயிரை கையில் பிடித்து கொண்டு அம்மோனியரிடம் சென்றேன். ஆண்டவர் அவர்களை என் கையில் ஒப்புவித்தார். இப்படி இருக்க இன்று நீங்கள் என்னோடு சண்டையிடவா வருகின்றீர்கள் என்று கேட்டார். இப்தா கிளையாதின் எல்லா ஆள்களையும் ஒன்று திரட்டி எப்ராயிமுக்கு எதிராக போரிட்டார். கிளையாதியர் எப்ராயிம் மக்களை கொன்றனர். ஏனெனில் அவர்கள் கிளையாதியரே, எப்ராயிமுக்கும் மனாசேக்கும் இடையில் வாழும் நீங்கள் எப்ராயிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்கள் என்று பழித்துரைத்திருந்தனர். கிளையாதியர் எப்ராயிமுக்கு உரிய யோர்தானின் தொங்கு பாலங்களை கைப்பற்றி கொண்டனர். எப்ராயிமிலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களுள் ஒருவன், நான் கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் கிளையாதியர் அவனிடம், நீ எப்ராயிமை சார்ந்தவனா என்று கேட்பர். அவன் இல்லை என சொன்னால் அவர்கள் அவனிடம் ஷிபோலத்து என்று சொல் என்பர். அவன் சிபோலத்து என்பான். அவ்வார்த்தை அவனால் சரியாக உச்சரிக்க முடியாது. உடனே அவர்கள் அவனை பிடித்து யோர்தானின் வழித்தடங்களில் கொள்வர். இவ்வாறு அவர்கள் எப்ராயிம் மக்களில் 42,000 பேரை கொன்றனர். இப்தா 6 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். கிளையாதை சார்ந்த இப்தா இறந்து கிளையாது நகர் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டார். இப்சான், ஏலோன், அப்தோன். அவருக்கு பின் பெத்லஹேமை சார்ந்த இப்சான் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 30 புதல்வரும் 30 புதல்வியரும் இருந்தனர். அவர் தம் புதல்வியரை வேற்றினத்தாருக்கு மணமுடித்து வைத்தார். வேற்றினத்து பெண்கள் 30 பேரை தம் புதல்வருக்கு மணமுடித்து வைத்தார். அவர் 7 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். இப்சான் இறந்து பெத்லஹேமில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் செபுலோனை சார்ந்த ஏலோன் 10 ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார். செபுலோனை சார்ந்த ஏலோன் இறந்து செபுலோன் நிலப்பகுதியில் இருந்த அய்யலோனில் அடக்கம் செய்யப்பட்டார். அவருக்கு பின் பிராத்தோன் ஆகிய இல்லேலின் மகன் அப்தோன் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். அவருக்கு 40 புதல்வரும் 30 பேரன்களும் இருந்தனர். அவர்கள் 70 கோவேறு கழுதைகள் மீது சவாரி செய்தனர்.
அவர் 8 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். பிராத்தோனாகிய இல்லேலின் மகன் அப்தோன் இறந்து அமலேக்கியரின் மலைநாட்டு எப்ராயிம் நிலப்பகுதியில் இருந்த பிராத்தோனில் அடக்கம் செய்யப்பட்டார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 13. சிம்சோனின் பிறப்பு. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர். ஆண்டவர் அவர்களை பெலிஸ்தியர் கையில் 40 ஆண்டுகள் ஒப்படைத்தார். சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதரிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதர் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். மனோவாகு ஆண்டவரை நோக்கி, என் தலைவரே, நீர் அனுப்பிய கடவுளின் மனிதர் மீண்டும் எங்களிடம் வந்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தரட்டும் என்று கூறி வேண்டினார். கடவுள் மனோவாகின் வேண்டுதலை கேட்டார். கடவுளின் தூதர் மீண்டும் அப்பெண்ணிடம் வந்தார். அப்போது அவர் வயலில் அமர்ந்திருந்தார். அவருடைய கணவர் மனோவாகு அவருடன் இல்லை. அவர் தம் கணவரிடம் விரைந்து ஓடி சென்று அவரிடம், இதோ அன்று என்னிடம் வந்த மனிதர் எனக்கு தோன்றியுள்ளார் என்று தெரிவித்தார். மனோவாகு எழுந்து தம் மனைவியின் பின்னே சென்றார். அவர் அம்மனிதரிடம் வந்து, இப்பெண்ணிடம் பேசிய மனிதர் நீர்தாமா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் தான் என்றார். மனோவாகு, வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது பையனின் நெறிமுறையும் செயலும் எப்படி இருக்கும் என்று கேட்டார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நான் இப்பெண்ணிடம் சொன்ன அனைத்தையும் அவள் கவனமாய் கடைபிடிக்கட்டும். திராட்சை கொடியிலிருந்து வரும் எதையும் அவள் உண்ணக்கூடாது. திராட்சை ரசமோ மதுபானமோ அவள் அருந்தக்கூடாது. தீட்டான எதையும் அவள் உண்ணக்கூடாது. நான் அவளுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் அவள் கடைபிடிக்கட்டும் என்றார். மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், தயவு கூர்ந்து சற்று நேரம் காத்திரும், உமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கின்றோம் என்றார். ஆண்டவரின் தூதர் மனோவாகிடம், நீ என்னை காத்திருக்க வைத்தாலும் நான் உனது உணவை உண்ண மாட்டேன். நீ ஒரு எரிபலியை செலுத்துவதாக இருந்தால் அதை ஆண்டவருக்கு செலுத்து என்றார். ஏனெனில் மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறியவில்லை. மனோவாகு ஆண்டவரின் தூதரிடம், உமது பெயர் என்ன? வார்த்தைகள் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை பெருமைப்படுத்துவோம் என்றார். ஆண்டவரின் தூதர் அவரிடம், எனது பெயரை ஏன் கேட்கின்றாய்? அது வியப்புக்கு உரியது என்றார். மனோவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையலுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது மனோவாகும் அவர் மனைவியும் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார். பலிபீடத்திலிருந்து தீப்பிழம்பு வான் நோக்கி மேல் எழும்பிய போது அப்பிழம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார். மனோவாகும் அவர் மனைவியும் அதை பார்த்து முகம் தரைப்பட விழுந்தனர். ஆண்டவரின் தூதர் மனோவாகிற்கும் அவர் மனைவிக்கும் மீண்டும் தோன்றவில்லை. மனோவாகு அவர் ஆண்டவரின் தூதர் என்பதை அறிந்து கொண்டார். மனோவாகு தம் மனைவியிடம், நாம் செத்தோம், ஏனெனில் நாம் கடவுளை பார்த்து விட்டோம் என்றார். அவர் மனைவி அவரிடம், ஆண்டவர் நம்மை கொல்வதாயிருந்தால் நம் கையிலிருந்து எரிபலியையும் உணவு படையலையும் ஏற்றிருக்க மாட்டார். இவற்றையெல்லாம் காட்டியிருக்க மாட்டார். இதை நமக்கு இப்போது அறிவித்திருக்கவும் மாட்டார் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவன் ஆனான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. நீதி தலைவர்கள் அதிகாரம் 14. சிம்சோனும் திமினாவின் இளம் பெண்ணும். சிம்சோன் திமினாவுக்கு சென்றார். திமினாவில் பெலிஸ்தியர் மகளிருள் ஒருத்தியை கண்டார். அவர் திரும்பி சென்று தம் தந்தையிடமும் தாயிடமும், நான் திமினாவில் ஒரு பெண்ணை கண்டேன், அவள் பெலிஸ்திய மகளிருள் ஒருத்தி. இப்பொழுது அவளை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்றார். அவர் தந்தையும் தாயும் அவரிடம், உன் உறவு பெண்களிடையே யாரும் இல்லையா? நம் மக்கள் அனைவரிடையே ஒரு பெண் கிடைக்கவில்லையா? நீ ஏன் விருத்த சேதனம் செய்யப்படாத பெலிஸ்தியரிடம் சென்று பெண் எடுக்க வேண்டும் என்று கேட்டனர். சிம்சோன் தன் தந்தையிடம்,
அவளை எனக்கு மனமுடித்து வையும், ஏனெனில் அவளை எனக்கு பிடித்திருக்கிறது என்றார். அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை. ஏனெனில் அந்நாள்களில் இஸ்ரவேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். சிம்சோனும் அவர் தந்தையும் தாயும் திமினாத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாத்தின் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தது. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறுங்கையால் கிழித்தார். அவர் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை. அவர் சென்று அப்பெண்ணிடம் பேசினார். சிம்சோனுக்கு அவள் பிடித்தவளாக தோன்றினாள். சில நாள்கள் கழித்து அவளை கூட்டி செல்ல அவர் மீண்டும் வந்தார். அவர் சிங்கத்தின் பிணத்தை காண திரும்பினார். இதோ சிங்கத்தின் பிணத்தில் தேன்கூடும் தேனும் காணப்பட்டது. அவர் தேனடையை கையில் எடுத்து அருந்தி கொண்டே தொடர்ந்து நடந்தார். தம் தந்தை தாயிடம் சென்று அவர்களுக்கும் கொடுத்தார். அவர்களும் அருந்தினர். அவர் அவர்களிடம் சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை. அவர் தந்தை பெண் வீட்டுக்கு சென்றார். அங்கு சிம்சோன் விருந்தளித்தார். ஏனெனில் இளைஞர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம். அவர்கள் அவரை பார்த்து அவருடைய தோழராய் இருக்குமாறு 30 பேரை கூட்டி வந்தனர். சிம்சோன் அவர்களிடம், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கூறுகின்றேன். நீங்கள் விருந்தின் 7 நாள்களுக்குள் அதற்கு விடை கண்டுபிடித்து எனக்கு கூறினால் நான் உங்களுக்கு 30 நாற்பட்டாடைகளையும் 30 மேலாடைகளையும் அளிப்பேன். நீங்கள் எனக்கு சரியான விடை கூற முடியாவிடில் எனக்கு 30 நாற்பட்டாடைகளையும் 30 மேலாடைகளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், விடுகதையை சொல், நாங்கள் கேட்கிறோம் என்றனர். அவர் அவர்களிடம், உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்றார். 3 நாளாகியும் அவர்களால் விடுகதைக்கு விடை காண முடியவில்லை. 4ஆம் நாள் அவர்கள் சிம்சோனின் மனைவியிடம், உன் கணவனை மயக்கி விடுகதையின் விடையை எங்களுக்கு கூற சொல், இல்லையேல் உன்னையும் உன் தந்தையின் வீட்டையும் தீக்கிரையாக்குவோம். நீங்கள் எங்களை கூப்பிட்டது கொள்ளையடிக்கவா என்றனர். சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம், நீர் எனக்கு அன்பு காட்டாமல் வெறுப்பையே காட்டுகின்றீர். என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதை கூறினீர், எனக்கு அதன் விடையை கூறவில்லையே என்றாள். அவர்களுக்கு நடந்த விருந்தின் 7 நாள்களும் அவள் அவர் முன் அழுதாள். அவள் அவரை மிகவும் நச்சரிக்க அவளிடம் விடையை கூறினார். அவளோ தன் உறவு பையன்களிடம் விடுகதையின் விடையை அறிவித்து விட்டாள். 7ஆம் நாள் கதிரவன் மறையும் முன் அந்நகரின் ஆண்கள் அவரிடம், தேனினும் இனியது எது, சிங்கத்தினும் வலியது எது என்றனர். அவர் அவர்களிடம், என் இளம் பசுவை கொண்டு நீங்கள் உழுதிருக்காவிடில் என் விடுகதைக்கு விடை கண்டுபிடித்திருக்கவே மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. அவர் அஸ்கலோனுக்கு சென்று அங்குள்ளவர்களுள் 30 பேரை கொன்று அவர்கள் உடைகளை உரிந்து விடுகதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு சினம் பொங்கியல. அவர் தம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி சென்றார். சிம்சோனின் மனைவி அவருக்கு மாப்பிள்ளை தோழனாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். நீதித்தலைவர்கள் அதிகாரம் 15. சில நாள்களுக்கு பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஒரு ஆட்டுக்குட்டியுடன் தம் மனைவியை சந்திக்க சென்றார். நான் அறையிலுள்ள என் மனைவியிடம் செல்கிறேன் என்றார். அவள் தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவள் தந்தை, நீர் அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை உம் தோழனுக்கு கொடுத்து விட்டேன். அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா? அவளுக்கு பதிலாக இவள் உமக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார். சிம்சோன் இம்முறை நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை தானியங்களையும் முற்றிய பயிர்களையும் திராட்சை ஒலிவ தோட்டங்களையும் எரித்தன. பெலிஸ்தியர் இதை செய்தது யார் என்றனர். இதை செய்தது திமினாவின் மருமகன் சிம்சோன். ஏனெனில் திமினா அவர் மனைவியை எடுத்து அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டான் என்றனர். எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் எரித்தனர். சிம்சோன், நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்கும் வரை ஓயமாட்டேன் என்றார். அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்டு ஏற்றாமின் பாறை பிளவில் தங்கியிருந்தார். சிம்சோன் பெலிஸ்தியரை தோற்கடித்தல். பெலிஸ்தியர் யூதாவில் பாளையம் இறங்கி இலேகியை தாக்கினர். யூதா மக்கள் அவர்களிடம், ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றனர். அதற்கு பெலிஸ்தியர், சிம்சோனை பிடித்து அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர். யூதாவிலிருந்து 3000 பேர் ஏற்றாமின் பாறை பிளவுக்கு சென்று
சிம்சோனிடம், பெலிஸ்தியருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர். அவர் அவர்களிடம், அவர்கள் எனக்கு செய்தது போல் நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் அவரிடம், உன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றனர். சிம்சோன் அவர்களிடம், என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார். அவர்கள் அவரிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றனர். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர். அவர் இலேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போலாக, அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன், கழுதை தாடையால் குவியல் குவியல்கள், கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை இராமேத்து இலேகி என அழைத்தார். அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீர் ஊழியன் மூலம் இம்மாபெரும் விடுதலையை தந்தீர். ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார். கடவுள் இலேகியில் ஒரு நிலப்பிளவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. சிம்சோன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார். அவ்விடத்தை ஏன்கஹோரே என அழைத்தார். அது இந்நாள் வரை இலேகியில் உள்ளது. பெலிஸ்தியரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதி தலைவராக விளங்கினார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 16. காசாவில் சிம்சோன். சிம்சோன் காசாவுக்கு சென்றார். அவர் அங்கே ஒரு விலை மாதை கண்டு அவளிடம் சென்றார். சிம்சோன் இங்கு வந்துள்ளார் என்று காசா மக்களுக்கு கூறப்பட்டது. அவர்கள் அவ்விடத்தை சூழ்ந்து கொண்டு இரவு முழுவதும் அவருக்காக நகரவாயிலில் காத்து கிடந்தனர். பொழுது புலரும் வரை காத்திருப்போம், பின்னர் அவனை கொல்வோம் என்று கூறி இரவு முழுவதும் அமைதியாக இருந்தனர். சிம்சோன் நடுஜாமம் வரை படுத்து கிடந்தார். நள்ளிரவில் அவர் எழுந்து நகர்வாயிலின் கதவுகளையும் 2 கதவு நிலைகளையும் பிடித்து அவைகளை குறுக்கு சட்டங்களுடன் பிடுங்கினார். அவற்றை தம் தோள்களின் மீது வைத்து கொண்டு எபிரோனுக்கு எதிரில் இருந்த மலைக்கு தூக்கி சென்றார். சிம்சோனும் தெலீலாவும் அதன்பின் சோரேக்கு பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார். அவள் பெயர் தெலீலா. பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் சென்று, நீ அவனை மயக்கி எதில் அவனுடைய பெரும் வலிமை உள்ளது, எப்படி நாங்கள் அவனை வென்று கட்டி வதைத்து அடிக்க முடியும் என்று கண்டுபிடி, நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு தருவோம் என்றனர். தெலீலா சிம்சோனிடம், எதில் உமது பெரும் வலிமை உள்ளது என்றும் எப்படி உம்மை கட்டி அடக்க முடியும் என்றும் என்னிடம் சொல்லும் என்றாள். சிம்சோன் அவளிடம், 7 புதிய உலராத நரம்பு கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். பெலிஸ்திய சிற்றரசர் அவளிடம் 7 புதிய உலராத நரம்பு கயிறுகளை கொண்டு வந்தனர். அதை கொண்டு அவள் அவரை கட்டினாள். ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருக்க அவள் அவரிடம், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். நெருப்பு பட்டதும் சணல் கயிறு அறுவது போன்று அவர் நரம்பு கயிறுகளை அறுத்தெறிந்தார். அவரது ஆற்றலின் இரகசியம் புலப்படவில்லை. தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது தயவு செய்து எனக்கு சொல்லும் என்றாள். அவர் அவளிடம், இதுவரை உபயோகிக்கப்படாத புது கயிறுகளால் என்னை அவர்கள் கட்டினால் நான் வலிமை இழந்து மற்ற மனிதர்களை போல் ஆகிவிடுவேன் என்றார். தெலீலா புதிய கயிறுகளை எடுத்து அவற்றால் அவரை கட்டிய பின், சிம்சோன், பெலிஸ்தியர் உம்மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். ஆள்கள் அறையில் ஒளிந்து கொண்டிருந்தனர். நூல் கயிற்றைப் போல் அவர் தம் கைகளிலிருந்து அவற்றை அறுத்தெறிந்தார். தெலீலா சிம்சோனிடம், இதோ நீர் என்னை அற்பமாக நினைத்து என்னிடம் பொய்கள் சொல்லிவிட்டீர். எதனால் உம்மை கட்ட வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்றாள். அவர், என்னுடைய 7 மயிர் கற்றைகளையும் பாவு நூலால் பின்னினால் போதும் என்றார். ஆகவே அவர் தூங்கும் பொழுது தெலீலா அப்படியே செய்து முளையடித்து மாட்டி, சிம்சோன், பெலிஸ்தியர் மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து எழுந்து முளையோடு பாவு நூலை பிடுங்கி எறிந்தார். அவள் அவரிடம், மனம் திறந்து பேசாமல் நீர் என் மீது அன்பு செலுத்துவதாய் எப்படி கூறலாம்? மும்முறை நீர் என்னை அற்பமாய் நடத்திவிட்டீர். உமது பேராற்றல் எதில் உள்ளது என்று நீர் எனக்கு இன்னும் சொல்லவில்லை என்றாள். அவள் தன் வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் அவரை நச்சரித்து தொந்தரவு செய்தாள்.
அவர் உயிர் போகும் அளவிற்கு வருத்தமுற்றார். எனவே எதையும் மறைக்காமல் அவர் அவளிடம் கூறியது, சவரக்கத்தி என் தலைமீது பட்டதே இல்லை. ஏனெனில் பிறப்பிலிருந்தே நான் கடவுளின் நாசீராக இருக்கின்றேன். என் தலை மலிக்கப்பட்டால் எனது ஆற்றல் என்னிடமிருந்து அகன்றுவிடும். நான் வலிமை இழந்து மற்ற மனிதரைப் போல் ஆகிவிடுவேன் என்றார். அவர் தன்னிடம் மனம் திறந்து எல்லாவற்றையும் கூறிவிட்டார் என்பதை தெலீலா உணர்ந்தாள். எனவே அவள் பெலிஸ்திய சிற்றரசருக்கு, உடனே வாருங்கள், அவர் என்னிடம் மனம் திறந்து அனைத்தையும் கூறிவிட்டார் என்று ஆள் அனுப்பினாள். பெலிஸ்திய சிற்றரசர் வெள்ளி காசுகளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடம் சென்றனர். அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தாள். ஓர் ஆளை கூப்பிட அவன் அவர் தலையில் 7 மயிர் கற்றைகளையும் அளித்தான். அவரது ஆற்றல் அவரிடமிருந்து அகன்றது. எனவே அவள் அவரை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள், சிம்சோன், பெலிஸ்தியர் மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்திலிருந்து விழித்து, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்து கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஏனெனில் ஆண்டவர் அவரிடமிருந்து அகன்றுவிட்டார் என்பதை அவர் உணரவில்லை. பெலிஸ்தியர் அவரை பிடித்து அவர் கண்களை தோண்டி எடுத்து அவரை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். அவரை வெண்கல சங்கிலிகளால் கட்டினர். சிறையில் அரைக்கும் வேலைக்கு அவரை உட்படுத்தினர். மழிக்கப்பட்ட அவரது தலைமுடி வளரத் தொடங்கியது. சிம்சோனின் இறப்பு. பெலிஸ்திய சிற்றரசர், நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார் என்று சொல்லி தம் தெய்வமான தாகோனுக்கு மாபெரும் பலி செலுத்தி விழா எடுக்க ஒன்று கூடினர். மக்கள் அவரை பார்த்ததும் தங்கள் தெய்வத்தை புகழ்ந்தனர். நம் கடவுள் நம் எதிரி சிம்சோனை நம் கையில் ஒப்புவித்தார். அவன் நம் விளை நிலங்களை அழித்தவன், நம்மில் பலரை கொன்றவன் என்றனர். அவர்கள் அகமகிழ்ந்திருக்க, சிம்சோனை கூப்பிடுங்கள், அவன் நமக்கு வேடிக்கை காட்டட்டும் என்றனர். சிறையிலிருந்து சிம்சோனை கொண்டு வர அவர் அவர்கள் முன்னிலையில் வேடிக்கை காட்டினார். அவர்கள் அவரை தூண்களுக்கு இடையே நிற்கும்படி செய்தனர். சிம்சோன் கையால் தம்மை பிடித்திருந்த இளைஞனிடம், இவ்வீட்டை தாங்கி நிற்கும் தூண்களை நான் தொடுமாறு அங்கு என்னை இட்டு செல், நான் அவற்றின் மீது சாய்ந்து நிற்பேன் என்றார். ஆண்களாலும் பெண்களாலும் வீடு நிரம்பி இருந்தது. பெலிஸ்திய சிற்றரசர் அனைவரும் அங்கே வந்திருந்தனர். ஏறக்குறைய 3000 ஆண்களும் பெண்களும் மேல்தளத்திலிருந்து சிம்சோன் காட்டிய வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தனர். சிம்சோன் ஆண்டவரை நோக்கி, என் தலைவராகிய ஆண்டவரே, இந்த முறை மட்டும் என்னை நினைவு கூரும், எனக்கு ஆற்றல் அளியும். என் கடவுளே, என் 2 கண்களுக்கு ஈடாக பெலிஸ்தியர் மீது ஒரே தாக்குதலால் வஞ்சம் தீர்க்க செய்யும் என்று மன்றாடினார். சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடு தூண்களில் ஒன்றின் மீது வலக்கையும் மற்றொன்றின் மீது இடக்கையும் வைத்து சாய்ந்தார். சிம்சோன், என் உயிர் பெலிஸ்தியருடன் மடியட்டும் என்று சொல்லிக்கொண்டு முழு வலிமையுடன் சாய்ந்தார். வீடு சிற்றரசர் மீதும் அதனுள் இருந்த அனைத்து மக்கள் மீதும் சரிந்து விழுந்தது. இவ்வாறு அவர் உயிரோடு இருந்தபோது கொன்றதை விட மிகுதியான பேரை அவர் சாகும்போது கொன்றார். அவருடைய சகோதரர்களும் அவர் தந்தை வீட்டார் அனைவரும் வந்து அவரை தூக்கி கொண்டு சென்றனர். காசாவுக்கும் எசுதாவேலுக்கும் இடையில் அவருடைய தந்தை மனோவாகின் கல்லறையில் அவரை அடக்கம் செய்தனர். அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலின் நீதி தலைவராக விளங்கினார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 17. மீகாவின் சிலைகள். எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் பெயர் மீகா. அவர் தம் தாயிடம், உம்மிடமிருந்து 1100 வெள்ளிக்காசுகள் திருடப்பட்டதை பற்றி என் காதுபட சபித்து கூறினீரா? இதோ அந்த வெள்ளிக்காசுகள் என்னிடமே உள்ளன, அவற்றை எடுத்தவன் நான் தான் என்றார். அப்பொழுது அவர் தாய், என் மகனே, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக என்றார். அவர் 1100 வெள்ளிக்காசுகளை தம் தாயிடம் திருப்பிக் கொடுக்க, அவர் தாய், என் மகன், உனக்காக என் கையில் இருந்த இந்த வெள்ளிக்காசுகளை ஆண்டவருக்கு நேர்ச்சியாக அர்ப்பணிக்கின்றேன். அவற்றை கொண்டு செதுக்கிய உருவத்தையும் வார்ப்பு சிலையையும் செய்து கொள். எனவே அவற்றை இப்பொழுதே உன்னிடம் திருப்பி தருகின்றேன் என்றார். அவர் தம் தாயிடம் திருப்பி கொடுத்த வெள்ளிக்காசுகளிலிருந்து அவர் தாய் 200 வெள்ளிக்காசுகளை எடுத்து அதை தட்டானிடம் கொடுத்தார். அவர் அதை செதுக்கிய உருவமாகவும் வார்ப்பு சிலையாகவும் செய்தார். அது மீகாவின் வீட்டில் இருந்தது. இந்த தெய்வங்களுக்கான கோவில் ஒன்று மீகாவிற்கு சொந்தமாக இருந்தது. அவர் ஏபோதையும் தெராபிமையும் செய்தார். தம் புதல்வருள் ஒருவரை குருவாக நியமித்தார். அந்நாள்களில் இஸ்ரேலில் அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். யூதா நாட்டு பெத்லஹேமில் யூதா குலத்தை சார்ந்த லேவியரான ஒரு இளைஞன் தங்கியிருந்தார். அவர் யூதா நாட்டு பெத்லஹேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறோர் இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். செல்லும் வழியில் எப்ராஹிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். மீகா அவரிடம்,
எங்கிருந்து வருகின்றீர் என்று கேட்டார். அவர் அவரிடம், நான் யூதா நாட்டு பெத்லஹேமிலிருந்து வரும் ஒரு லேவியன். நான் தங்கி வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடிக் கொண்டிருக்கின்றேன் என்றார். மீகா அவரிடம், என்னுடன் தங்கும், எனக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பீர். நான் உமக்கு ஆண்டொன்றுக்கு 10 வெள்ளிக்காசுகளும் உடையும் உணவும் தருவேன் என்றார். லேவியர் அவருடன் சென்றார். லேவியர் அவரோடு விருப்பமுடன் தங்கினார். அவ்விளைஞர் அவருடைய புதல்வருள் ஒருவரைப் போல் இருந்தார். மீகா இளைஞரான அந்த லேவியரை குருவாக நியமித்தார். அவர் மீகாவின் வீட்டில் வாழ்ந்து வந்தார். மீகா, இப்பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என அறிவேன், ஏனெனில் ஒரு லேவியரை எனக்கு குருவாக இருக்கின்றார் என்றார். நீதி தலைவர்கள் அதிகாரம் 18. மீகாவும் தான் குலத்தாரும். அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் இல்லை. அந்நாள்களில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை. தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் எசுத்தாவோலையும் சார்ந்த 5 போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்க வேவு பார்க்கவும் அனுப்பினர். அவர்கள் அவர்களிடம், செல்லுங்கள், நிலத்தை வேவு பாருங்கள் என்றனர். 5வரும் எப்ராயிம் மலைநாட்டில் இருந்த மீகாவின் வீட்டுக்கு அருகே வந்து இரவை கழித்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்த பொழுது லேவியரான இளைஞரின் குரலை கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பி சென்று அவரிடம், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டனர். அவர் அவர்களிடம் மீகா தமக்கு செய்தது அனைத்தையும் பற்றி கூறிய பொழுது அவர், என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார், நான் அவரிடம் குருவாக இருக்கின்றேன் என்றார். அவர்கள் அவரிடம், நாங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றனர். குரு அவர்களிடம், மன அமைதியுடன் செல்லுங்கள், நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார். 5வரும் பயணத்தை தொடர்ந்து இலாயிசே வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கு ஏற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர். நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது. அம்மக்கள் சீதோனியரிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோலிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தனர். சகோதரர்கள் அவர்களிடம், நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டனர். அவர்கள், வாருங்கள், அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம். ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் தயங்க வேண்டாம். நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள். பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்து விட்டார். நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர். தான் குலத்தார் 600 பேர் போர்க்களம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தாவோவிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து எயாரிமில் பாளையம் இறங்கினர். ஆகவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிரியத்து எயாரிமுக்கு மேற்கே உள்ளது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராயிம் மலைநாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள். இலாயிசு நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த 5வரும் உடன் வந்த பிறரிடம் கூறியது, இவ்வீடுகளில் ஏபோது, தெராபீம், செதுக்கிய உருவம், வார்ப்பு சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர். அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர். போர்க்களம் தாங்கிய 600 தான் வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்றனர். நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த 5வரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபீம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்து கொண்டனர். குருவும் போர்க்களம் தாங்கிய 600 வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டிருந்தனர். மீகாவின் வீட்டுக்குள் சென்ற 5வரும் செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபீம், வார்ப்பு சிலை ஆகியவற்றை எடுத்த பொழுது குரு அவர்களிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், பேசாதே, வாயை மூடு, எங்களுடன் நட, எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய். எது உனக்கு நலம்? ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா, இஸ்ரேலின் ஒரு குலத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர். குருவின் இதயம் மகிழ்வுற்றது. அவர் ஏபோது, தெராபீம், செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்ற பின் அடுத்த வீட்டு ஆள்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்தி சென்றனர். அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர். தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம், நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர்.
அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள், குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார். தான் மக்கள் அவரிடம், எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர், நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். தான் மக்கள் தங்கள் வழியே சென்றனர். மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பி சென்றார். தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர். அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த இலாயிசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர். ஏனெனில் இலாயிசு மக்கள் சீதோனிலிருந்து தொலையில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாதிருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. இலாயிசு நகர் பெத்ரஹோபின் பள்ளத்தாக்கில் இருந்தது. தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர். இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். அந்நகரின் முன்னைய பெயர் இலாயிசு. செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டனர். மோசேயின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர். கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தனர். நீதி தலைவர்கள் அதிகாரம் 19. லேவியரும் அவர் மறுமனைவியும். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராஹிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லஹேமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லஹேமிலிருந்து தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம், சிறிது உணவருந்தி திடன் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை, இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாலும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகி விட்டது, நாள் முடிவடைந்து விட்டது, இரவு இங்கே தங்கி இதயத்தை மகிழ்வியும், நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டுக்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையால் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர் பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமினை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராஹிம் மலைநாட்டை சார்ந்தவர். அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமின் மக்கள். அவர் உற்று பார்த்த பொழுது வழிப்போக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லஹேமிலிருந்து எப்ராஹிமின் மலைநாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சேர்ந்தவன். யூதா நாட்டு பெத்லஹேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பி செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. என் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர்.
அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் எளி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர். வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறு மனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவி அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகரை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகரையானதும் அவளை போகவிட்டனர். வைகரையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கி சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். நீதி தலைவர்கள் அதிகாரம் 20. இஸ்ரேல் மக்கள் போருக்கு புறப்படல். தான் தொடங்கி பெயர்செபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாளேந்திய 4 லட்சம் போர் வீரர்கள். இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்யமின் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரேல் மக்கள், இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது, நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்யமினுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம். கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபையாவுக்கு செய்யப்போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரேலின் எல்லா குலங்களிலிருந்தும் 100க்கு 10 பேரையும் 1000க்கு 100 பேரையும் 10,000க்கு 1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்யமினுக்கு சொந்தமான கிபையாவின் ஆள்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்க செல்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு வரட்டும். இஸ்ரேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றனர். இஸ்ரேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமின் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபையாவில் உள்ள இளி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பென்யமின் மக்கள் ஏற்கவில்லை. பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களில் இருந்து புறப்பட்டு கிபையாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபையாவால் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக, அன்று பென்யமின் மக்களுள் அதன் நகர்களில் இருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர். இவர்களை தவிர கிபையாவால் மக்கள் 700 பேர் தலைமுடி இலையளவும் குறி தவறாது இடக்கையால் கவனெறிவர். இந்த பென்யமின் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுள் 4 லட்சம் பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பென்யமின் மக்களுடன் போர். அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பென்யமின் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர் முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபையாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆள்கள் பென்யமின் மக்களுடன் போர் புரிய சென்றனர். கிபையாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் கிபையாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர்.
இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார். 2ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நெருங்கினர். அன்று பென்யமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபையாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாள்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல் கிபையாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். எனவே பென்யமின் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பால்தாமாரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபையாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களில் இருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பென்யமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமினை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பென்யமின் மக்களுள் 25,000 பேரை கொன்றனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். இஸ்ரேலர் வெற்றி கொள்ளல். பென்யமின் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்யமின் மக்கள் முன்னேற இடம் அளித்தனர். பதுங்கி இருந்தோர் திடீரென கிபையா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேல் எழ செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பென்யமின் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டி அடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரில் இருந்த பெரும் புகைப்படலம் அடையாளமாக மேலெழும்ப தொடங்கிய பொழுது பென்யமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் பாலை நில பாதையில் புறமுதுகிட்டு ஓடினர். போரினின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பென்யமின் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்தி சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபையாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அழித்தனர். பென்யமின் மக்களுள் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரேலர் பென்யமின் மக்களுள் 5,000 பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கிதாம் வரை துரத்தி சென்று அவர்களுள் 2,000 பேரை கொன்றனர். அந்நாள்களில் பென்யமின் மக்களுள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரேல் மக்கள் பென்யமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர். நீதி தலைவர்கள் அதிகாரம் 21. பென்யமின் புதல்வர் மகளிரை கவர்ந்து செல்லல். மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள், எங்களில் ஒருவனும் தன் மகளை பென்யமினுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினர். ஆயினும் மக்கள் பெத்தேலுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளின் திருமுன் அமர்ந்து ஓலமிட்டு அழுதனர். அவர்கள், இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலில் இருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும். இந்நிலை ஏற்பட்டது ஏன் என்று கேட்டனர். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பலிபீடம் எழுப்பி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்தனர். இஸ்ரேலின் புதல்வர், இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர்.
ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொல்வோம் என்று ஆணையிட்டு கடும் சபதம் எடுத்திருந்தனர். அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பென்யமின் புதல்வர் மீது இரக்கம் கொண்டனர். இன்று இஸ்ரேலில் இருந்து ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரேலின் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்தபொழுது கிளையாதை சார்ந்த யாபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். மக்கள் எண்ணப்பட்டனர். கிளையாதை சார்ந்த யாபேசு வாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை. இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல் மிகு வீரர்களுள் 12,000 பேர்களிடம் புறப்பட்டு செல்லுங்கள், கிளையாதை சார்ந்த யாபேசில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பினர். மேலும் அவர்கள் கூறியது, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொன்றுவிடுங்கள். அவ்வாறே வீரர்கள் கிளையாதை சார்ந்த யாபேசுவால் மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து கானான் நாட்டில் இருந்த சீலோ பாசறைக்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் ரிம்மோன் பாறையில் இருந்து பென்யமின் மக்களுக்கு தூதனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர். உடனே பென்யமின் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர். இஸ்ரேலர் கிளையாதை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்தனர். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மணமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. மக்கள் பென்யமின் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர். ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பின் முதியோர்கள் பென்யமின் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு மனைவியாக கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டனர். மேலும் அவர்கள் கூறியது, பென்யமின் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும், இல்லையேல் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும். நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது. ஏனெனில் பென்யமின் புதல்வருக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறியுள்ளோம். இதோ பெத்தேலுக்கு வடக்கே லெபனோனுக்கு தெற்கே பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது. எனவே அவர்கள் பென்யமின் புதல்வரை நோக்கி, செல்லுங்கள், திராட்சை தோட்டங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள். சீலோ மகளிர் நடனமாட வெளியே வரும் பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஒவ்வொருவனும் சீலோவின் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கி கொண்டு பென்யமின் நாட்டுக்கு ஓடிவிடுங்கள். அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எப்பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை, நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் தாம் குற்றவாளிகள் என்று பதிலளிப்போம் என்றனர். பென்யமின் புதல்வரும் அவ்வாறே செய்தனர். தங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கி கொண்டு தங்கள் உரிமை பகுதிகளுக்கு திரும்பி சென்றனர். அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவற்றில் குடியேறினர். அப்பொழுது இஸ்ரேல் புதல்வர்களுள் ஒவ்வொருவனும் தன் குலத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பி சென்றான். அங்கிருந்து ஒவ்வொருவனும் தன் உரிமை பகுதிக்கு சென்றான். அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தார்.